ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி சாப் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வைக்கும். இந்த டைமில் மிளகு சீரகப்பொடி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விட்டு வேகும். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக இது கூட புதினா மல்லி இலைகள் மேலே தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.